மகத்தான தேசம் மற்றும் தலைமுறைக்காக முன்னிற்போம் என்ற தலைப்பில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, சஞ்சீவ ரணதுங்க, ஹேமந்த ஈரியகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் சட்டம் அநீதியாக மாறியிருந்தது. சட்டம் இருக்கவில்லை, நாட்டில் அநீதியே ஆட்சி செலுத்தியது. அண்மையில் நாம் பார்த்தோம், இந்த நாட்டின் முன்னாள் நீதி அமைச்சரின் மகன், தந்தை நீதி அமைச்சராக இருக்கும் போதே மகன் சென்று பாதாள உலகத்திடம் இருந்து லஞ்சம் வாங்குகின்றார். உன் உயிரை நான் காப்பாற்றி தருகின்றேன் என கூறிவிட்டு கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் பாதாள உலகத்திடம் லஞ்சம் பெறுகின்றார் நீதி அமைச்சரின் மகன். அப்படியானால் இந்த நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் தொடர்பில் இதைவிட பெரிய உதாரணம் தேவையில்லை. அந்த நீதி அமைச்சரின் மகன் நல்லாட்சி அரசாங்கம் கொண்டுவரப்பட்ட காலத்தில் பாதுகாப்பு அமைச்சில் செயற்பட்டார். அப்படியானால் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதியின் மருமகனுடன் இணைந்தே அந்த இருவரும் பாதுகாப்பு அமைச்சில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் ஒன்றாக வியாபாரம் செய்தனர். இந்த சட்டம் அநீதியாக மாறியது. இதற்காக எப்படி எங்கு வேரூன்றி இருந்தது, எவ்வாறான ஆழம் வரை பரவியிருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை நீடிப்பது தொடர்பாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கருத்து தெரிவித்திருந்தார். தற்போது பிரதம நீதியரசரை தொடர செய்ய வேண்டும் என்றே சிலர் கூறுகின்றனர். சட்டத்தரணிகளின் சேவை காலத்தை நீடிக்க வேண்டும். நான் அதற்கு முழுமையாக இணங்குகின்றேன். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சென்று போராட்டம் நடத்துகின்றார்கள், எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அது தனிப்பட்ட காரணங்களுக்காகவே ஆகும். பழைய கலாசாரத்தில் நன்றாக சாப்பிட்டு குடித்து வாழ்ந்தவர்களே இவை சரியான பாதையில் செல்வதை விரும்பவில்லை. அவர்கள் பழைய கலாசாரத்தில் சென்றமையாலேயே நன்றாக வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனாலேயே மாறுவதை அவர்கள் விரும்பவில்லை. மக்களின் ஆணைப்படி அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகின்றார். மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினர். மக்கள் பிரதிநிதிகள் என்று கூறி பாராளுமன்றத்திற்கு அனுப்பினர். அவர்கள் மக்களுக்காக தீர்மானங்களை எடுக்கின்றார்கள். மீண்டும் சென்று சிறில் மாமாவிடமும் பீட்டர் அண்ணாவிடமும் அவரிடமும் இவரிடமும் இதை செய்ய வேண்டுமா என கேட்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் என கூறி ஒரு அனுமதி வழங்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர்கள் தீர்மானித்து வேலை செய்ய வேண்டும். நாட்டுக்கு நல்ல முடிவு என்றால் அதனை செயற்படுத்த வேண்டும். இந்த தற்போதைய அரசாங்கம் திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிராக உள்ளது. அதனால் எங்களது ஆசீர்வாதம் இந்த அரசாங்கத்திற்குள்ளது. இந்த அரசாங்கத்தை இந்த 5 ஆண்டுகள் பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என நினைக்கின்றேன். எங்களுக்கு அதில் எத்தகைய பங்கீடும் தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். මේ රජය ආරක්ෂා යුතුයි කියලා විශ්වාස කරනවා.